keerthusplatter. நான் தான் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா உப்பு கறி. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், 10 குண்டு மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை, 8 பல் பூண்டை இடிச்சு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். சிக்கனை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள், உப்புத்தூள். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வருங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பொரியணும். இப்போ இதை நல்லா புரிஞ்சாச்சு. இது கூட பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் பூண்டு. இது கூட 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எவ்வளோ வதங்குதோ அந்த அளவு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட சிக்கனை சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போறதில்ல. சிக்கன்ல இருக்க தண்ணியை வெளியே வந்து சிக்கன் வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. 20 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சிக்கன் சீக்கிரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா சிக்கனை நல்லா மூடி வச்சு சமைங்க. சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய் வெளியிட ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத மாதிரி, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு.
நீங்கள் அதை எடுத்து அமுத்தி பாருங்கள் சிக்கன் வெந்துடுச்சான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான். மிளகு ஜீரகத்தை பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சேர்த்திக்கோங்க. இதுதான் இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகு ஜீரகத்தை கடைசியாக போடுங்க. நம்மளோட சூப்பரான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.